நெல்லை மாவட்டம் தருவை அருகே பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். அந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் பின்னணி என்ன, அது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் தருவை அருகே பிளாஸ்டிக் கிடோன் ஒன்று அமைந்திருக்கிறது. பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பெற்று அவர்கள் அந்த தரம் பிரிக்கக்கூடிய பணியில அந்த இடத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவுல இந்த பணியை சங்கரபாணி என்பவர் தலைமையிலான அந்த பணியாளர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் திடீரென அந்த பகுதியில அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்ல தீப்பிடித்து எரிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக ஊழியர்கள் அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக பிளாஸ்டிக் பொருட்கள் மளமளவான தீப்பிடித்து எரிய தொடங்கியது. கழிவு பிளாஸ்டிக் இருந்ததன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான கரும்புகை அப்பகுதியில் சூழ தொடங்கியதுனால திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் சாலை முழுவதுமே கரும்புகையால சூழப்பட்டது. உடனடியாக தகவல் தெரிந்து சம்பவ இடத்திற்கு சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அந்த பகுதியில் பணியாளர்களும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் கரையில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களும் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னீர்குளம் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.